இந்த வாடகை வீடு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, யார் என்னாரு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, நமக்கு வீடு வாடகை கரெக்டாக வந்துருமா அப்படி மட்டும் தான் பார்ப்பாங்க, நல்ல மக்களா அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்னா. ஆனால் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்தது. எப்படி அப்படின்னா, நாங்கள் ஒரு வீட்டிலேருந்து வீடு காலி பண்ண போகிறோம்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான், ரிலேஷன்லாம் கிடையாது, தெரிஞ்சவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேட்டிருந்தப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓனர் ஏன்னா இந்த ஊரில் இல்லை, அந்த ஒரு பையன் டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு பையன் இருந்தான், கேர்டேக்கர் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் அவங்க ஓனர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல், நாங்கள் தான் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாத குறையாக காலில் விழுகாத குறையாக எங்களை கூப்பிட்டோன்னே கொஞ்ச நாள் வச்சு சரி எனக்கு கையில் 10,000 தான் இருந்துச்சு. அவங்க அட்வான்ஸ் 20,000 சொல்லியிருந்தாங்க, 10,000 வேணும். இப்போ அந்த 10,000 நாங்கள் கடன் வாங்கி ரெடி பண்ணிட்டு போகிறோம், காசோட போகிறோம். அந்த பையன் எங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவனால் முடியல. நீங்கள் ஓனர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. ஓனர்கிட்ட பேசுனா நாங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டு, அதாவது வீடு விட மாட்டோன்ற மாதிரி தான் அவங்க பேசினாங்க. விடலை, இப்போதைக்கு விடலை அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் நாங்கள் வீடு இப்போதைக்கு விடலை, ஏற்கனவே இருக்கிறவங்களே குடியிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் எங்களை போட்டு ப்ரெஷர் கொடுத்து நாங்கள் அந்த 10,000 கடன், இந்த 10,000 கடனை வாங்கியாச்சு. வாங்கி கொடுக்கறதுக்காக அப்புறம் அவங்களுக்கு நம்ம காசு வட்டிக்கு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன், வட்டி காசு கொடுக்கணும். இப்போது இப்படி தேவையில்லாத ப்ரெஷர் கொடுத்து எங்களை 10,000 கடன் ஆளியாக்கிட்டாங்க. எதுக்கு இந்த வேலை, யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. யாராவது சொல்லியிருக்கலாம், வேணாம் கொடுக்காதீங்க வைக்காதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். இருக்கட்டும், சொல்கிறவங்க சொல்லட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு சாரி சொல்லியிருக்கலாம். நாங்கள் 10,000 கடன் வாங்கியிருக்கோமே, அட்லீஸ்ட் ஒரு சாரி சொல்லியிருக்கலாம். இந்த இடையில இருக்கிறவங்க ஏதாவது சொல்கிறவங்க இருக்காங்க பாருங்களேன், ஐயோ விஷக்கிருமிங்க, அவங்கள மாதிரி ஒரு விஷக்கிருமிங்களும் இருக்கு. வரும் என்னதான் சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட கணிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, இப்போ நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் லிசன் சொல்லிட்டேன், எனக்கு தேவையில்லை, நான் வேறு வீடு போட்டேன், அவங்க கொடுக்குற ஐடியாலெல்லாம் நான் பேசுறதுக்கு அவங்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷக்கிருமிகளை என்ன பண்ணுறது, யாரா அந்த விஷக்கிருமி, எங்கேருந்துடா வரீங்க?